தூதுவளை ரசம் கொஞ்சம் சளி அதிகமாக இருக்கனால தூதுவளை ரசம் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகா போட்டேன், பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போடுது. இப்போது இதில் என்னென்ன நான் கரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, மிக்சியில் பூண்டு, ஜீரகம், மிளகு, தக்காளி, தூதுவளை எல்லாத்தையும் அரைச்சி புளி கொஞ்சம் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இது அப்படியே ஊற்ற போகிறேன். மஞ்சத்தூள் போட போகிறேன். அவ்வளோதான், தூதுவளை ரசம் ரெடி. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நான் அந்த நுரை கூட்டி வரையில என்ன செய்யணும்னா எடுத்துடணும். நான் இப்படி தான் எல்லா ரசமும் வைப்பேன். பருப்பு ரசம் புளியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் பருப்பு தண்ணி ஊற்றி தக்காளி இதே மெத்தட் தான் நான் எல்லா ரசத்துக்கும். தூதுவளைனா தூதுவளையை போட்டு அதில் அடிச்சிடுவேன். எப்போவுமே நான் மிளகு, ஜீரகம், பூண்டு கொஞ்சம் நிறையாவே போடுவேன். கொதிக்க விடக்கூடாது, ரசத்தை மட்டும் பக்கத்துலேயே நிற்கணும். இப்போ உப்பு போடணும். கல் உப்பு அப்ராக்சிமேட்டாக. அவ்வளோதான், ரசம் ரெடி. பக்கத்துலேயே நிற்பேன். கொதிச்சு வரல, கொதிக்கக்கூடாது, மேலாப்பில் நுரையாக வரணும், பொங்கவே கூடாது ஒன்று கூட. டக்குன்னு அமர்த்திடும். தூதுவளை ரசம் ரெடி.